ஏய் என்ன மச்சான் பிளானு? பாண்டி போகிறோம், ஃபுல்லாக குடிக்கிறோம், மாட்டையாரோம், காலையில் கப்பு சிப்புன்னு வீடு கிளம்புறோம். டேய் எதுக்குடா பாண்டிக்கு சரக்கு சீப்பாக கிடைக்கும்ண்ணா? ம் ஏ மச்சான் அங்கேயும் அதே ரேட்டு தான்டா, போக வர செலவு வேற. இப்போலாம் வாங்கிட்டு வரும்போது பார்டரில் பிடிச்சி திருப்பி கடையிலே கொடுத்துட்றானுங்கடா. இதெல்லாம் போட்டு கொடுக்குறது யார் தெரியுமா? எல்லாம் அந்த கடைக்காரனுங்க தான். மச்சான் பாண்டிச்சேரின்றது ஒரு எலிப்பொறி மாதிரிடா. நம்மலாம் எலி மாதிரி, நம்ம தான் சரக்காக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிட்டு சைலண்டாக இரு. கரெக்டு தான் மச்சான். பேச்சுலராக இருக்க ஒவ்வொருத்தனும் போக வேண்டிய இடம் தெரியுமா? பாண்டிச்சேரி தான்டா. என்ன சொல்கிற? ஆமாம். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் சைலண்ட் சும்மா அடி சும்மா. டேய் நாங்கள் சைலண்டாக தான்டா இருக்கோம். ஹலோ சொல்லு பேபி. ஆமாண்டா. இவனுக்கு மட்டும் யாருன்னே தெரியல மச்சான், ஃபோன் பண்ணே இருக்கிறாங்க. ஏய் சும்மாரா. ஆமாம் என்ன பண்ணுறது, பட் எனக்கு 12 மணிக்கு முன்னாடியே வாடா. ஸோ ஐ திங்க் அநேகமாக அது என் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவாக தான் மச்சான் இருக்கும். ஓ ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் கொஞ்சம் சைலண்டாக வாடா. ஏய் நீ பார்த்து ஓட்டுறா. இல்லை சைடில் போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க, அவங்கள மட்டும் பார்க்காமையே ஓட்டிரு. நிறுத்திடாதானே. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், ப்ராமிஸ்டா. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் வண்டியை ஸ்லோ பண்ணுறேன், ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுக்கலாம்டா. டேய் நமக்கு எதுக்குடா? ஆமாம் இருக்குடா. சார் ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? ஏறுங்க சார். சரக்கெல்லாம் இல்லை. பீராவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை வேணாம். கிளைண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ப்ராமிஸாக நாளைக்கு உங்க கூட தான் இருப்பேன். ஏய் பர்த்டே அன்றைக்கி உங்க கூட இல்லாமல் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் சொன்ன இடம் இதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போகணும். இல்லை சார், போர்டு வேணால் பாருங்கள், இதான். இன்னும் 10 kilometers போகணும். நான் ஏன் போய் சொல்லுவேன்? இதான் சார். ஒரு நிமிஷம். டேய் என்னடா பிரச்சனை? டேய் இந்த இடமும் இல்லைன்றாடா, இறங்க மாட்டேங்கிறான்டா. கொஞ்சம் அமைதியாக வாங்கடா. நானே அவட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், ஏதாச்சும் பண்ணுங்கடா. இப்போ எங்கே தான் சார் போகணும்? இன்னும் கொஞ்சம் போகணும். இதே தான் நீ 3 வாட்டி சொல்லிட்ட. இப்போ உன் பிளான் என்ன? எங்கள் கூட ஓசியிலே பாண்டிச்சேரி வரைக்கும் வரணும், அதானே? நடத்து. சரக்கெல்லாம் கிடைக்காதுமா. நான் எதுக்கு உன்ட்ட போய் சொல்லுவேன்? டேய் அறிவில்லை, காருக்குள்ள தம் அடிக்கிற, கீழே போடுறா. ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எனக்கு ஒரு தம். டேய் தம் அடிச்சா வண்டி நேரம்டா, ஏன்டா? அவன் வண்டியே கிடையாது, பற்ற வைங்க. அவருக்கும் ஒய்ஃபும் ஏதோ பிரச்சனை, நம்மள மாதிரி இருக்க முடியுமா? எப்படியாவது என்ன புரிஞ்சுது. நான் அவனை புரிஞ்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் 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 அறிவு கேட்டவனே, நான் நினைக்கிறேன்.
செய்தி. நேற்று இரவு கிழக்கு கடற்கரை சாலை சென்னை புதுச்சேரி செல்லும் வழியில் 3 வாலிபர்கள் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். மூவரையும் சுட்டுக் கொலை செய்துள்ளார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் இதுவரை 6 பேர் இதே முறையில் வெவ்வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். கொலைகாரன் சைக்கோவாகவும் இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்பின் தெரியாதவர்கள் யாரையும் வாகனத்தில் ஏற்ற வேண்டாம் என்றும் நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மக்களுக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த சைக்கோ கொலைகளால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்ணா அந்த சாலம் நம்மள தேடி இங்கேயே வந்துட்டானே. இந்த பார் சாலமா, 2வது தடவை நீ எங்க விஷயத்துல தலையிட்டதுக்கே வேற மாதிரி ஆயிருக்கும். ஏதோ எங்க அண்ணன் ஏதோ நீ ஏசி பண்ணி எங்க அண்ணன் பொன்மலை சொன்னதுனால இன்னும் நீ உயிரோட இருக்க. நீங்க பாட்டுக்கு மரத்தை வெட்டிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஆமா, என்ன பண்ணுவ? வந்து வண்டியில ஏறு. முடியாது. என்ன பண்ணுவ? டேய், மரமா கடத்துறீங்க. விடு விடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க அவனை சுற்றக்கூடாது சாலமன். நோ சார், வேற வழி இல்லை சார். பிரைவேட் டிஃபென்ஸ். நான் அவனை ஷூட் பண்ணல, நான் அவன் என்ன ஷூட் பண்ணியிருப்பான். ஆனால் நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த கோபி தான். அவனை வச்சு அந்த ஸ்மக்லிங் கேங்கை பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த கேங்கோட பெரிய சப்போர்ட் அந்த எம்எல்ஏ. தெரியும், எம்எல்ஏ பொன்மலை. ஆமாம் சார். ஆனால் எவிடன்ஸ் என்ன இருக்கு நம்மக்கிட்ட? அவனை எப்படி பிடிப்பேன்? பேசிய? நோ சார். சொல்லுங்க சார். இப்போ சிட்டியில் வேற தெரியும், சைக்கோ சீரியல் கில்லர். அந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண சார்.
பட் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். எல்லாம் முடிச்சையா? சோலமன், இந்த சீரியல் கில்லர் கேஸை வேற ஆஃபீஸர்ஸுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் தான் உன் பேரை பேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ எலெக்ஷன் டைம் வேற, என்ன ப்ரெஷர்னு உனக்கே தெரியும். எம்எல்ஏ கேஸை விடு, அந்த கௌதம் பார்த்துக்குவார். சோலமன், 3 நாளில் 6 கொலை. அந்த கொலைகாரன் எப்போ வரான், எப்படி வரான், அந்த கொலைக்கு பின்னாடி மோட்டிவ் இருக்கா அதுவும் தெரியல. மீடியாவில் கிழின்னு கிழிக்கிறாங்க. டிவி பார்க்குறீங்களா? என்ன செய்வோமோ, அடுத்த கொலை அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சே ஆகணும். பர்த்டே பார்ட்டின்னு பாண்டிச்சேரி வர போயிருக்கானுங்க சார். 3 பேருமே ஸ்பாட் அவுட் சார். அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவனுங்க லிக்கர் சாப்பிட்டதா வந்திருக்கு சார். உங்கள் பாடியில் எக்ஸிட் ஊன்ஸ் இருந்ததா? பின்னாடி புல்லட் மார்க் இருந்தது சார். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக கார்க்கில் இருந்து தான் அவன் பண்ணியிருக்கணும். ஏன் அவ்வளோ கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் சார். ஆனால் எப்படி சார் அவன் கார்க்குள்ளே போயிருக்க முடியும்? சிம்பிள்யா, லிஃப்ட் கேட்டேரி இருப்பான் சார், இல்லைன்னா தெரிஞ்சவனா இருப்பான். கணேஷ், நான் கேஸ் ஃபைல் படித்ததில் நடந்த 6 கொலையில் இதை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார், ரொம்ப பெக்குலராக பண்ணியிருக்கான் சார். ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சார். இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை சார். ஒன்று இருக்கு, இதோ காரு ரோடு. கணேஷ், ஹைவே செக்யூரிட்டியில் அலர்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ஹலோ சார், கொஞ்சம் பார்க்கறதுக்கு மாதிரியா டவுட்டாக இருக்கா சார்? ஒரு பொண்ணுகிட்ட லிஃப்ட் கேட் ஏறி இருக்கா சார்? முதல்ல வண்டி நம்பர் நோட் பண்ணு. இப்போ நீ எந்த ஏரியாவில் இருக்க? ஈஸியாக இருக்கா சார்? இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஆம்ஸ் இருக்குல்ல, ஃபோன் ஆன்லைன் வை, அவனை ஃபாலோ பண்ணு. லைனில் இருக்கீங்களா சார்? யோ, அங்கே என்ன நடக்குது? யாரும் இல்லாத இடத்துல வண்டி நிறுத்திட்டான் சார். ஓ, என்னன்னு பாரியா? ஓகே சார். என்ன ட்ரெஸ் புதுசா இருக்கு? என்ன பண்ற? என்கவுண்டர் பண்ணுவீங்க. நாங்க 2 பேரும் லவர் சார். நான் இத கல்யாணம் கூட பண்ணலாம்னு இருக்கேன் சார். என்னது கல்யாணம்? சொல்லாதீங்க சார். சார் சொல்லுமா சார், எங்களுக்கு புனிதமான காதல் சார். இல்ல ஹலோ சார், கேக்குதா? ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிள் மேட்டர். கணேஷ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், அது ஒரு மேட்ரு சார். ஹலோ, ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் இல்லையா? சொல்லு ஜெனி. கிளம்பியாச்சா? ப்ளீஸ் எதுவும் சொதப்பிடாத. எங்க வீட்ல அவ்வளவுதான். உனக்கு ஞாபகம் இருக்குல, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நமக்கு என்கேஜ்மென்ட். தெரியும். லஞ்ச்க்கு நீங்க இருக்க, அவ்வளவுதான். கேஸ் விஷயம் கொஞ்சம் பிஸி. நான் மட்டும் இல்ல, என் ஃபேமிலியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா கேளு ஜெனி. இதுக்கு மேல என்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது. நாளை காலையில நமக்கு வெட்டிங் ஞாபகம் இருக்குல? ப்ளீஸ் பீ ஆன் டைம். பை. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? காலையில் வெட்டிங் இருக்கு கணேஷ். என்ன சார், உங்கள் வீட்டுக்கு மாதிரியே சொல்கிறீங்க? எனக்கு தான் கணேஷ். இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட், நாளை காலையில் கல்யாணம். எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா என்னாலே வெட்டிங்க்கு போக முடியுமான்னு தெரியல. வெட்டிங் எங்கே சார்?
ஆந்திரா இன்டீரியரில் கவலிங்கிற ஊரில் அவங்க ஃபேமிலி சர்ச் இருக்கு. அங்கே தான் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 3 to 4 hours தான் ஜேர்னி. கணேஷ் சார், ஒரு 7 to 8 hours இந்த சுச்சுவேஷன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? பண்ணுவீங்களா? பண்ணிடலாம் சார். குட். கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். எப்படியும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே நான் திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போதும். வெளியே யாருக்கும் பெருசாக தெரிய வேண்டாம். இன்னைக்கு தான் நான் சார்ஜ் வர எடுத்திருக்கேன். வேறு வழியில் கணேஷ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். எல்லா ஏரியாவில் செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு சார். என்டையர் சிட்டி ஒட்டின ஹைவேஸ், பப்ளிக் பிளேஸ் எல்லா இடத்துலையும் ஃபுல் அலர்ட் பண்ணியாச்சு சார். அதுவும் இல்லாமல் கமிஷன் ஆர்டர் படி அங்கங்கே காஷன் போர்டும் வச்சாச்சு சார். நம்ம ஆட்களும் மப்டியில் ரோந்தில் இருக்காங்க சார். சார், இன்னைக்கு மட்டும் வெளியில் வந்தானா கண்டிப்பாக மாட்டுவான் சார். நான் விளையாடுறேன் கூட. இருடா. லெஃப்ட். ஹலோ சார். ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இருக்கா சார்? ஒய்ஃபுக்கு பிரசவம் 2 நாள் லீவ் கேட்டேன். இன்னைக்கு வேலைக்கு வரேன் காணோம். இல்லை சார், நார்மல் டெலிவரி இல்லை, அதான் அலைச்சல். செலவு வேற. நானே உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்கலான்னு இருந்தேன். அது இல்லை சேகர், நம்ம சலீம் பேர டைஃபாய்டுன்னு வீட்டில் படுத்துட்டான். எம்எல்ஏ வண்டியை டெலிவரி கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது சொல்லு? இதோ வண்டி கட்டி டெலிவரி கொடுத்தா உனக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பேமெண்டா? நான் என் தம்பி அனுப்புகிறேன் சார். பேர் ரவி சார். நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மாருதி சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணான்னு சார். கஸ்டமர் அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா பக்காவாக டெலிவரி பண்ணிடுவோம். இவன் போன வேலை ரிசைன் பண்ணிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னி அவனா? இல்லை சார், கரெக்டாக பண்ணிடுவோம் சார். இருடா, காலையிலேருந்து நீ தானே ஆடிட்டு இருந்த, தரேன் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? பையன் 1/2 hourல ஆஃபீஸில் இருப்பான் சார். சரி, ஒரு வழி இல்லை, அமுச்சு வை. ஆனால் வண்டியை கொண்டு டெலிவரி பண்ணாதான் உனக்கு பேமெண்ட்டு. நீயாது? நான் தான் சார். ஒரிஜினலா? ஒரிஜினல் தான் சார். ஓப்பனாக சொல்ல போனால் உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல. உங்கள் அண்ணன் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை ஓகே பண்ணுறேன். எம்எல்ஏ பொன்மலை வண்டியா? ஆந்திரா பார்டர் முன்னாடி வீடு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே போய் சேர்க்கணும். பண்ணிடலாம் சார். ரொம்ப மோசமான ஆளியா? வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தா விட சும்மா விட மாட்டாரு. பண்ணிடலாம் சார். காரு நீங்களே BMW ஆடியா? 2 இல்லை, 1990 காண்டஸா விண்டேஜ். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமானவனுங்க. ஜாக்கிரதையா இரு. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ ஃபோன் ஆன்சர் பண்ணணும், புரிஞ்சுதா? நானும் உன் லவரா சார்? பாருப்பா, எம்எல்ஏவோட ஃபேவரட் காரு. 5 மணிக்குள்ளே போய் சேர்க்கணும், ஜாக்கிரதை. சேர்த்துடலாம் சார். அது என்ன பேகு? லஞ்சு. சம்மர் டைம்னு கூட பார்க்காம சுவாரஸ்யமா கடலை போட்டுட்டு இருக்கிற காதல் ஜோடிகளுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி பாட்டு கேட்டு முடிச்சோடனே ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் கூட கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை வாழ் மக்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஷோக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு போர் அடிச்சா பஜ்ஜி சாப்பிடுன்ற மாதிரி நிறைய மர்டர்லாம் அடுத்து வரிசையா பண்ணிட்டே போறாங்க. சாலை ஓரங்கள்ல இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போமோ அதே மாதிரி வரிசையா மர்டரா பண்ணிட்டு போறாங்க, அதுவும் மர்மமான முறையில. சரி, அன்னியன் படத்துல வர மாதிரி பண்ணா கூட சரி, ஏதாவது க்ளூ எடுத்து கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா மர்மமா இருக்கு. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. என்ன மோட்டிவ்காக பண்றாங்கப்பா அப்படின்னு கூட தெரியாம போலீஸ்காரங்களே டீல் பண்ண முடியாம இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு நாம இவங்கள பத்தி யார்கிட்ட கேக்குறது அப்படின்னா, சின்ன பிள்ளையிலே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சைக்கிள் ஓட்டுறவங்க பேர் சைக்கிளிஸ்ட்னா, சைக்கோஸ் டீல் பண்றவங்க வந்து சைக்காட்டிஸ்ட் அப்படின்றனாலே சைக்காட்ரிக் டாக்டர் நம்ம கூட மிஸ்டர் ஃபெட்ரிக் இருக்கிறாரு. ஃபெட்ரிக் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாதி பேரு நல்லா சத்தமா கொரட்டை விட்டு தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் ஹைவேஸ்ல போறவங்கள சைக்கிள் கேப்ல ஒருத்தன் டார்கெட் பண்ணி தூக்குறான் போல. சொல்லு ஜெனி. ஆன் தி வேல இருக்கேன். 2 hours கண்டிப்பா ரீச் ஆயிடுவேன். போய் சொல்லாத. இப்பதானே கிளம்புற. எப்படியும் ஒரு 5 hours ஆயிடும். அப்போ லஞ்சுக்கு வர முடியாது. சரி, எப்படி ஈவினிங் குள்ள வந்துடுறேன். மணி 12:30 ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது வர முடியுமா? எல்லாரும் கேக்குறாங்க. அப்படி எங்க தான் நீ இருக்க? ஜெனி, டைம் இப்போ 12:30. சாலமன் இன்னும் வரல. அவருக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்கா இல்லையாமா? ஏதோ உனக்காக தான் இத ஓகே சொன்னேன். அவர் லைன்ல. ஓ, லைன்லயா? அவர் நல்லவர் தான்மா. ஆனா அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியலையே. ஓகே, அவர் வரட்டும்.
6 மணிக்குள்ள வந்தா போதும். ஏமா அவருக்கு வச்ச சாப்பாடு எனக்கே போடு. ஜெனி ஜெனி நான் கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம். நான் ஏசிபி சோலமன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் அர்ஜென்ட்டாக ஆந்திரா கவலி வரைக்கும் போகணும். சார் இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்க சார்? கொல்கட்டா ஹைவேஸ் சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸில் இருக்கேன். ஓகே சார், நான் கார் புக்கிங் போட்டுடுறேன். சார் டிரைவர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1.5 ஹவர்ஸ்ல. என்னது 1.5 ஹவரா? ஆமா சார், எங்களுக்கு அவுட் ஆஃப் தமிழ்நாடு சர்வீஸ் கிடையாது. உங்களுக்காக தான் இப்போ வண்டி அனுப்புறோம். கண்டிப்பா 1.5 ஹவர்ஸ் ஆயிடும். ஏன்னா இங்க டிராஃபிக் ஹெவியா இருக்கு சார். நோ தேங்க்ஸ். சைக்கோனா யார் சார்? எப்படி ஒரு நார்மல் பர்சன் சைக்கோவா மாறுறாரு? நார்மல் பர்சன் சைக்கோன் எல்லாம் தனித்தனியாக யாரும் கிடையாது. ஏன் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி சைக்கோ பேஷண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் திடீர்னு ஏதாவது அவங்கள தூண்டி விடலாம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் தாட்ஸ், சம் ஃபேஸஸ், இருட்டு, சாங், ஈவன் எ சிகரெட், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் தேர். எவ்வளோண்ணா? 7 ரூபா. சார் சார் ஹைவே சேர்த்தேன் சார். ஆமாம் சார். சார் சார் நெல்லூர் 120 கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்கு சார். இப்படி ரீச் ஆகிடும் சார். கதோத்தர சோலோ மேன் போலீஸா? தோற சார் உங்களை எங்கே சார் ட்ராப் பண்ணோம்? போலீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணு சார். வண்டி வேற டெலிவரி கொடுத்தாங்க சார். பக்கத்தில் தாண்டா. இல்லை கன்னுக்கு நீலாம் வச்சு லிஃப்ட் கேட்டதும் என்ன இப்போ கொலை பண்ணி சுற்றிட்டு இருக்கானே அந்த சைக்கோ நினச்சியா? சாச்சா அப்படி எப்படி சார் நினைப்பேன்? திருடன் தான் சார் நினச்சேன். நான் என்ன சார் பண்ணுறது? ஊர் ஃபுல்லாக அந்த சைக்கோக்கு லிஃப்ட் கொடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கானுங்க. அந்த போர்டு போட சொன்னதே நான் தான். ஓ ஃப்ளெக்ஸி கான்ட்ராக்டா? ஏய் அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கதே நான் தான்டா. பாருங்க பாருங்க. சாரி சார், கூப்பிட்டுருந்தீங்களா? எடுக்க முடியல. ஏதாவது முக்கியமான விஷயம் சார்? ஒன்றும் இல்லை கணேஷ், என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் வேற வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன். சார் திறக்க முடியல சார், ஜாமா இருக்கு சார். ஏதாவது சுத்திக்கிட்டு இருந்தா தட்டியா? என்னாச்சு கணேஷ்? ஒன்றும் இல்லை சார். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோந்து போயிருந்த நம்ம போலீஸ்காரங்க ஒரு வீட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க சார். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுல இந்த வீட்டில் யாருமே இல்லை, இந்த வீடு காலியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் ஆட்கள் நடமாட்டம் 1 வாரமாக இருக்கான் சார். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? கிடைக்கல சார். ஆனால் இபி மட்டும் ஆர்கேங்கிற பேரில் ஆன்லைன் மூலமாக கிரெடிட் ஆகிருக்கு சார். உங்களுக்கே தெரியும் இப்போ ஈசிஆரில் எவ்வளோ ப்ராப்ளம்னு. சார் கண்டிப்பாக இந்த வீடை நம்ம சர்ச் பண்ணி ஆகணும் சார். சார் பூட்டு போட்டிருக்கு சார். யோ உடைச்சி தொலைங்கய்யா. அதுக்கு தானே வாரண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாரண்டா? ஆமாம் சார். கமிஷனர் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு தான் சார் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வேணா இமிடியேட்டாக அங்கே வரட்டுமா? இல்லை வேணாம் சார். ஆனால் வீடு தான் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு சார். மற்றபடி நான் உள்ள போய் பார்த்துட்டு தேவையான கூப்பிட்றேன் சார். ஓகே கணேஷ், கூப்பிடுங்க.
வண்டியில் சார்ஜர் இருக்கா? ஏன் வீட்டில் சார்ஜ்லாம் போட்டு வரது இல்லையா? சார்ஜர்லாம் இல்லை சார். உங்கள் ஃபோன் என்ன ஒரிஜினலா? ஆமாம். ஒரிஜினல்னாலே இதே பிரச்சனை தான். சார் அந்த கதவு கூட பூட்டி இருக்கு சார். இந்த கபோர்டு கூட பூட்டி இருக்கு சார். சார் அந்த ரூம் கூட இல்ல திறந்துடலாம் சார். ஹலோ சார். சொல்லுங்க கணேஷ். உள்ளே வந்து பார்த்ததில் இங்கே யாரோ தங்கி இருக்க மாதிரி ஒரு டவுட் இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓல்டு ரெக்கார்ட் பிளேயர்ஸு, பழைய சிலைகள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் கூட இருக்குது சார். அந்த ஆர்கே அவனோட டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், ஒன்றும் கிடைக்கல சார். விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். யோ இதை வந்து திறங்கய்யா. எனக்கு என்னமோ பெருசாக இந்த எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல சார். ரீசெண்டாக கொலை செய்யப்பட்டவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு சார். சார் இன்னும் நிறைய இருக்கு சார். சார் கேட்குதா சார்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, புரியல. பின்னல டேய் வால்யூமை கம்மி பண்றான். பின்னல சார் எந்தெந்த ரோட்ல கொலை பண்ணானோ அந்த போட்டோ அப்படியே எழுதிருக்கான் சார். பார்க்குறேன் சார். யோ அவங்க ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கயா. சரிங்க சார். கணேஷ் இட்ஸ் டூ க்ளோஸ். சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் என்ன ரீசன்காக இந்த மாதிரிலாம் மாறுறாங்க? லேக் ஆஃப் பேரண்டல் கேர், சின்ன வயசுலேயே தனிமை. ஸோ த டிப்ரெஷன் ஸ்டார்ட்ஸ் தேர். சில சமயம் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க வளர்ந்த விதம், இதெல்லாம் கூட ஒருத்தரோட சைக்கியாட்ரிக் பிஹேவியருக்கு காரணமாக இருக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் சீரியல் கில்லர்ஸ், ரேபிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இது நம்ம ஊர்லேயும். வண்டியை நிப்பாட்டு. நிப்பாட்டா. டேய் நிறுத்துடா. சார் ஒருத்தன் வண்டியை திருடிட்டு போயிட்டா சார். யூரின் பாஸ் பண்ணும்போது கார் எடுத்துட்டு போயிட்டா சார். ஒயிட் கலர் எஸ்டீம் சார். என் ஃப்ரெண்டு கூட உள்ளதா இருந்தான். ஃப்ரெண்டு தானே, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல? நீங்க இருங்க, உன்னை பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். கேட்டு தேங்க்யூ சார். சார் சார் அதெல்லாம் முடியாது சார். யோ நீ பாட்டு என்ன ஏறிட்டு இருக்க? வரதான் நல்ல போலீஸ் போய். நான் போலீஸுங்கிற விஷயம் தெரிஞ்சது மொட்டை சதுரிடும். வண்டி சார், திருடனெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார். டைம் வேறு ஆகுது. நீங்கள் சொன்ன ஸ்பாட்டில் வேணால் உங்களை ட்ராப் பண்ணுறேன் சார். சார் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா தான் அந்த சைக்கோ மறுத்துது. அது என்ன அடி? எவ்வளையாவது கையை பிடிச்சி எடுத்துருப்பான். அதான் சொன்னல சார், ஒருத்தர் தள்ளி விட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானே. ஹலோ கணேஷ், சொல்லுங்க. என்ன சார் கட் ஆயிடுச்சு? ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்றும் இல்லை கணேஷ், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சார், பண்ணுங்க சார். சார் நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கான் சார். வித்தியாசமான கன்ஸ் இருக்குது சார். எல்லாமே இல்லீகலாக தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்க சான்ஸே கிடையாது சார். நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். நான் வேணா அவன் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸை உங்கள் மொபைலுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணுங்க சார். சரி சீக்கிரம் அனுப்புங்க. எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃப் சார். கேமரா ஒரு நிமிஷம் சார்.
ஃபிஜி ஃபிலிம் இன்ஸ்டெக்ஸ் சார். ஃபிஜி ஃபிலிம் இன்ஸ்டெக்ஸ். சரி உடனே அனுப்புங்க. இப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் என் கூட தான் காரில் இருக்கான். கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம். சார் உணர்ச்சியே இல்லாதவங்க அப்படின்றீங்க, அப்புறம் ஏன் ஹைவேல போற அதுவும் பர்டிகுலரா கார்ல போறவங்கள அவன் கொலை பண்றான்? நீங்கள் ஸ்ட்ரீட் டாகை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? நாம் நார்மலாக நடந்து போகும்போது அது சைலண்ட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போனீங்கன்னா உங்களை விடாமல் துரத்திக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட டார்கெட் நீங்கள் கிடையாது, உங்கள் வெஹிக்கிள் தான். விச் மீன்ஸ் அது என்னைக்காவது ஏதாவது ஒரு வண்டியில் அடிபட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நாய் அடிப்பட்டதை பார்த்துருக்கலாம். அப்போ இருந்து அது வெஹிக்கிள்ஸை பார்த்தாலே துரத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவனுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். இந்த கேமரா யாருது? உங்களுதா? இல்லை சார், என்னை தள்ளி விட்டு வண்டி திருட்டு போயிட்டான்னு சொன்னல சார், அவன் திருடன் கேமராலாம் கொடுத்துட்டு போவானா? நீங்கள் இதுக்கு போகும்போது வண்டி எடுத்துகிட்டு போனான்னு சொன்னீங்க. அப்போ எப்படி அவன் கேமரா உன் கையில்? சாரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலாக நான் பதட்டத்தில் என்னாச்சுன்னு முழுசாக உங்கள்கிட்ட சொல்ல முடியல. நான் இப்போ தான் சொல்ல. நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போனோன்னா நாங்கள் ஏன் உங்களுக்கு பேர் இல்லையா? என் பேர் மதி, என் ஃப்ரெண்டு பேர் சேது. என் பேர் ரவி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? நாங்கள் ஒஃபிஷியலாக ஒரு ஒர்க்காக இந்த பக்கம் வந்தோம். ஒருத்தன் லிஃப்ட் கேட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஏறினா, பார்க்க டீசெண்டாக தான் இருந்தான். எதுவும் பேசாமல் வந்தான். என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டினாரு. கேமரா நான் பார்க்க கேட்டேன், அவனும் கொடுத்தான். இதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன், கார் நிறுத்தினாரு. நான் இறங்கின உடனே திடீர்னு அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிட்டா சார் அவன். சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது சார். ஒரு 10:10 காலைல நட திறந்துருவாங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணால் போதும், இவனுக்கு பேச்சு சரியாயிடும் சார். டேய் பின்னென்ன சார், இவன் அளந்து விட்டுன்னு இருக்கான், அதையும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும் நான் உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க சார். ஓகே சார், நான் அந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக இருங்க. உன் நம்பர் சொல்டா. எதுக்கு சொல்லு. 95001 95001 68363 68363 363. உன் நம்பர் தானே? என் நம்பர் தான் சார், வேணா கால் பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்கா? வாடா, டோல் புத்தே வந்துச்சு சார். நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, எவனையா போய் தேடுங்க, என்ன முதல்ல ஆளை விடுங்க. ஏய் என்ன சார்? வண்டியை ஓரங்கட்டு. எதுக்கு சார்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. சார் எதுக்கு சார்? நான் வர வரைக்கும் இங்கே இருக்க. எதுக்கு சார் இங்கே இருக்கணும்? இதோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோ வண்டி இருக்குது, அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் நிறுத்திக்கிறாங்க. இவனை நீங்கள் கூப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சார் 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 என்ன சார்? சார் 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 கையிடுங்க சார். சார் சார் பேசிட்டு இருக்கும்போது சாவி எடுக்கலாம் மரியாதையான விஷயம் இல்லை சார். சார் என்ன சார் பண்ணுறீங்க சார்? எதுக்கு சார் சாவி எடுத்துன்னு போறீங்க சார்? போலீஸ்காரங்க புத்தி கிரிமினலோட மோசமா இருக்கு. நான் தப்பிச்சு போயிடக்கூடாதாமா? போலீஸா? யாரு? அந்த சாலம் வந்தாயா? நான் ஏசிபி சொல்றேன் சார். ஹாய், உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணும். சொல்லுங்க சார். காலையிலேருந்து ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கணும். டைம் சார்? அரௌண்ட் ஒரு 9 o'clock இருந்து. யோ, அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு தொலைச்சிட போறியா? அப்புறம் நான் கன்னில் மிரட்டின மாதிரி உன்னை கன் பாயிண்ட்ல மிரட்டும். கன்னா? கன்னுதாயா அது? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். டோல் தாண்டிட்டியா? இல்லப்பா, ஏதாவது ஒரு கடையில பார்த்து ஒரு 10 முழம். சார் இதை ஓகே ஓகே, ஒரு 10 முழம் மல்லிப்பூ தொங்க விட்டு போப்பா. தொங்க விட்ற சார். ஏதோ கன்னுன்னு சொன்னீங்க? அது கன்னு தான், அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்காத.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். வரேன். பார்த்துக்கோங்க. ஓகே சார். உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தனை எதாச்சும் பார்த்தேன். சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு காலையிலேருந்து ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்ட சொன்னேன். அதில் உங்கள் எஸ்டிஎம் டோல்புதை தாண்டி போலியே. நல்லா பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். போவே இல்லையே. எப்படியும் டோலில் மாட்டிப்பான்னு தெரியும் சார் அவனுக்கு. அவன் டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஹலோ, நீங்களா வேணா போங்க, நான் வரல. 3 கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட்ல இருக்க ரூட்டை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ரூட் வழி தான் போவாங்க சார். நான் கூட அடிக்கடி ஒஃபிஷியல் ஒர்க்காக அந்த வழியாக தான் ஒரு இடத்துக்கு போவோம். ஃபாரஸ்ட் ரூட்டு கொஞ்சம் சுற்றி தான். ரிவர்சர் சார், வேற ரூட்லாம் சான்ஸே இல்லை சார். ஈவினிங் 5 மணிக்குள்ள வண்டியை டெலிவரி கொடுத்தாகணும். என்ன விளையாடுறீங்களா? நீங்கள் கிளம்புங்க. ஏய், எம்எல்ஏ பொன்மலை வீட்டுக்கு அந்த ரூட்டாகவும் போகலாம். என்ன கொஞ்சம் சுத்து, அவ்வளோதான். இது அவன் வண்டி தானே? எப்படி தெரியும்? நீ சொல்லனா எனக்கு தெரியாதா? நம்பர் 1 அவன் வண்டி தானே ஊருக்கே தெரியும். வண்டி எடு. இருந்தாலும் வேற ரூட்லாம் சான்ஸ் இல்லை சார். அது ஃபாரஸ்ட் ஏரியா, சுத்துக்குத்துன்றான். நான் நேராக தான் சார் போவேன். நீங்கள் வேணா கூட வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். ஏய், நான் நேராக போவேன். நேராக தான் போவேன். Drop it like that. மொபைல் கொடு. சார், மொபைல் குடுறா. ஹலோ. ஐயோ சார், கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க சார். யாரா? அது ஒரு தலைவலி கேஸ் சார். சும்மா அப்போ டாப் அப் பண்ணு அத்தை பண்ணுன்னு அதுக்கிட்ட போய் பேசினீங்க. கணேஷ் சொல்லுங்க. ஒரு வாட்டர் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். அதில் கொஞ்சம் சிடிஸ், சாக்லேட்ஸ், சில புக்ஸு கண்ட மேனிக்கு வச்சுருக்கேன் சார். ஒரு வித்தியாசமான ஆளாக இருப்பான் போல இருக்கு சார். அவன் எப்போ வேணாலும் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது சார். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவன் அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியுமா சார்? இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் சார். பார்த்துட்டு முடிவெடுங்க சார். சார், அவனுக்கு வீசிங் இருக்கும் போல இருக்கு சார். பின் கலர்லாம் வச்சுருக்கான். சார், ஹலோ. என்ன அப்படி பார்க்குறீங்க? சார், நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட்டா? இல்லையா, வீசிங் தான். அது பேச்சும். அந்த வெரினோ பிராண்டை பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது இத்தியா? இது யூஸ் பண்ணிங்கன்னா வீசிங் மட்டும் இல்லை, ஹெவி ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், கிடினஸ் எல்லாம் வரும். இதுக்குள்ளே இருக்கிற வேப்பர் அப்படியே உங்கள் லங்ஸ்குள்ளே போய் டாக்ஸிக் எலிமெண்ட்டாக மாறிடும். It may even lead to death. Sometimes. As a doctor, நான் உங்களுக்கு வேறு செட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தரேன். யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா சார்? எஸ். நீங்கள் டாக்டரா? உங்கள் ஃப்ரெண்டு? அவரும் தான்.
எங்களோட ரீசர்ச் சைட் இங்கே தான் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இந்த இடம்லாம் பழக்கம். இஸ் a good friend of mine. இந்த காட்டுக்குள்ளடா சைட்டு. ஏன்பா நுங்கு? என்ன சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு வெள்ளை கார் போச்சா? எதுவும் பார்க்கல சார். பார்க்கலையா சார்? வாங்க சார் போலாம். கேளு. சரி. ஏயா என்ன ஏரியா இது? சுத்தமா டவர் எடுக்க மாட்டேங்குது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா சார். ஆந்திரா ஹில்ஸோட பேக் சைடு ரூட். இங்க ஆளே காணோம். யாருக்கு நீ கடை போட்டுருக்க? சார் உள்ள மரம் வெட்டுறாங்க சார். மரமா? இங்கயா? ஆமா சார். அப்பப்ப இங்க மர கடத்தல் நிறைய நடக்குதுன்னு போலீஸ் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கும்கமா அங்கங்க வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அவனுங்க நம்ம கடையான வருவானுங்க, இல்ல நம்மள கூப்பிட்டு விடுவானுங்க. சரி அது விடு. இப்படி போனா நெல்லூர் வருமா? நெல்லூரியா? வண்டியில பெட்ரோல் நிறைய இருக்குதா? போலாம். எப்படியும் ஜாலியா குளுகுளுன்னு இருக்கும். போங்க போங்க. ஜாலியாவா? யோ நான் நில்லையா? ஜாலியாவா நாங்க போறோம்? எங்களை பார்த்தா ஜாலியா போற மாதிரி இருக்காயா? யோ சரி விடு விடு போலாம். நீ வண்டி எடு. சார் ஏன் சார் அந்த காருக்கு சொந்தக்காரனே சும்மா உட்காந்துட்டு இருக்கான்? ஏன் சார்? வண்டி எடுங்க சார். சொல்லிட்டாருப்பா. சூப்பர் ஐடியா இல்லை? நீ ஒன்று பண்ணு, தனியாக போய் தேடு, செம்மையாக இருக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க சார். அவன் பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரி தான் இருந்தான். இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஏரியாஸில் அவன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கைடியா கைடியா என்ன வாயானா ஓவரா கிட்ட கொண்டு வர? ஓசியில் ஒரு வண்டி கச்சா போதுமே, நல்லா 2 பேர் சவாரி வருவீங்களே. சார் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா தான் சைக்கோ மாதிரி தெரியுது. இவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயை மட்டும் வண்டி விடுறான். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க, இவன் தான் சைக்கோன்றான். டேய் வண்டியில கீரல் விழுந்தது, உன் மூஞ்சில கீரல் விழுந்துரும். சொல்லுங்க சார். என்னதான் ஆச்சு? அதுல சார் சாயங்காலம் வந்துடும். ரொம்ப நேரமா இதே தான் சொல்லுங்கிற. பார்ட்ஸ் எல்லாம் டெல்லியில இருந்து வந்து ரெடி ஆகிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டெல்லியில இருந்து வந்துச்சோ இல்ல துபாயில இருந்து வந்துச்சோ, நாளை காலைல 7 மணிக்கு எம்எல்ஏ மனு தாக்கல் பண்ண போனோம். அந்த வண்டியில தான் போவாரு, தெரியும்ல சார். காலைல தானே சார் போறாரு, சாயந்தரம் கூட வண்டி வந்து சேர்ந்துரும். அப்புறம் அந்த ஏசி குஷன் சீட்டு எல்லாம் பக்காவா ரெடி சார். ஆமா லாஸ்ட் டைம் பார்ட்ஸ் எல்லாம் போட்டியே, எல்லாம் ஒரிஜினல் தானா? இல்ல லைட் எல்லாம் டிம்மா இருந்தது. நீங்க தான் வண்டி ஓட்டிங்களா? நீங்க தான் ஓட்டிங்களா? சரி வளவளன்னு பேசாத, வேலையை பாரு. ஏய் ஏன்டா அவனை லொட்டு லொட்டுன்னு தட்டுறீங்க? பட்டுன்னு முடிங்கடா. உனக்கு தான் போன். ஹலோ சார். அப்பா மணி 3:10 ஆகுது. 4 மணிக்குள்ள. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இங்க கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் சார். என்ன சிக்னல் ப்ராப்ளமா? ஹைவேஸ்ல தான போயிட்டு இருக்க? ஆமா சார், ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். இது பார், நீ இப்ப எக்ஸாக்ட்டா எங்க இருக்க சொல்லு முதல்ல. எக்ஸாக்ட்டா எங்க இருக்க? தெரியல சார், ஆனா ஹைவேஸ்ல தான் சார் போயிட்டு இருக்கேன். இது பாருயா, நம்ம பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. 5 மணி இல்ல 4 மணிக்குள்ள வண்டி டெலிவரி கொடுக்கணும். அவர் ரொம்ப சென்ட். ஹலோ சார். சார் போயிடுங்க சார். சார் நீங்க 2 பேரும் முதல்ல இறங்குங்க சார். இறங்குங்க சார். வேணாதான் ஆட்டோ கிட்ட புடிச்சு போங்க. மீட்டருக்கு மேல வேணா வாங்கிக்கங்க. ஆல்ரெடி மணி 3:10. 4 மணிக்குள்ள நாங்க போயே ஆகணும். இந்த ரூட்ல எனக்கு பழக்கம் இல்ல. எப்படி நான் அந்த பக்கமா தான் போய் ஆகணும். லேட் ஆகும் சார், ப்ளீஸ். இப்படி லேட்டு தானே? லேட்டு தானே? அந்த எம்எல்ஏ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேற ஏதாவது கார் எடுத்துட்டு போயிடுவாரு. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. அப்ப அந்த எம்எல்ஏ முறைச்சிக்க சொல்றீங்களா? முறைச்சிக்க சொல்றீங்களா? அந்த எம்எல்ஏ விட்டு காம்பவுண்ட்ல ஒண்ணு கட்சினே தூக்கிட்டு போயிட்டு அத்தை வெட்டினானுங்க சார். அத்தை வெட்டினானுங்க. இதெல்லாம் கூட்டு நீங்க இறங்குங்க சார். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு காண்டா இருக்கு சார். இவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்க பிளான் செம்மையான பிளான் சார். லிஃப்ட் குடுறா, கொஞ்சம் தூரம் போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன டைவர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டி விட்டீங்க சார். ஊருக்குள்ள லிஃப்ட் கொடுக்க கூடாதுன்னு போர்டு போட்டுக்கிறானுங்க. அதையும் மீறி உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்ன பாராட்டிட்டு நீங்க 2 பேரும் இந்த இடத்த காலி பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? முதல்ல நீ என்னடா உன்னால இவ்வளவு பண்ண? டேய் எதுக்குடா அவனை சுட்ட? ரவி ரவி டேய் என்ன சுட்ட? தி சைக்கோ உன் கொல்ல போட மாட்டேடா. ரொம்ப பேசுறான்ல சார். சார் தூங்கிட்டீங்களா? மணி இப்ப 3:10 சார். 4 மணிக்குலாம் நான் போய் அவனை சொன்னல. சார் இருங்க சார். ஜஸ்ட் யூரின் தான் போறான். போறது நல்லது தானே?
இப்போ நான் போறதுக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லுங்க சார். அவன் வரட்டும். அவனை விட்டு போயிடலாம், ஓகேவா? என்ன சார்? அவன் வரட்டும்டா. சார் ஆல்ரெடி அவன் ஒண்ணுக்கு போய் தான் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா சார். கேக்குறீங்க? எடு. ஸோ அவனுக்குள்ளேயே ஒரு தனியான உலகத்தை கிரியேட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். அதில் எந்த மாதிரியான ரூல்ஸ் வேணாலும் அவன் வச்சிருப்பான். அவனை க்ளோஸாக நம்ம அப்சர்வ் பண்ணாதான் அவன் ஏன் இந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்கிறது தெரிய வரும். தூரமாக இருக்கிறவங்களே க்ளோஸ் பண்ணிடுறான். இதில் நான் வேற உன க்ளோஸாக போய் வாட்ச் பண்ணவா? ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ரேடியோ சிட்டிக்கு வந்ததுக்கு. ஓ அந்த மிரர் கொஞ்சம் திருப்புங்க சார். வேணா நீயே திருப்பிக்கா. சார் என்ன சார் பண்றீங்க? ஆட்டோ மிஷின்லாம் வச்சிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் கையெடுங்க சார். சார் நிமிஷம் சார். கையெடுங்க சார். யோ கையெடியா. யோ கையெடியானா. டேய் வண்டி நிறுத்து. நிறுத்து சார். நிறுத்துடா. நிறுத்துடா சார். ஐயோ என்ன சார் நீங்க ஆனா சாவி எடுத்துங்க. உங்களோட பெரிய போராட்டமா போச்சு சார். சார் இறங்குடா. சார் இது என்னடா டாட்டூ? என்னடா டாட்டூ? சார் ரொம்ப நாளா இருக்கு சார். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ ஒருத்தனை கொன்னுட்டு அவனை போட்டோ எடுத்தல, அந்த போட்டோல இந்த டாட்டூ இருந்தது. தட்ஸ் மை ப்ராப்ளம். ஓகே? சரி நான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டாட்டூ போட முடியாது சார். கார் சார். என்னடா சொல்ல பேசினே இருக்க? பேசினே இருக்க? யோ நான் யா காரியா இது? டேய் மூடுடா. போடாதடா. ஷூட் பண்ணிடுவேன். போடாத. போடாத. நில்லு. என்குவரி கூட பண்ணிருங்க சார். ஷூட் பண்ணாதீங்க சார். ஏய் இங்க வா. இங்க வா. இங்க வா. கிட்ட வா. கிட்ட வாடா. முட்டா திரும்ப பண்ணாதீங்க சார். யோ கனடே சினிமா கண்ணியாது யோ. ஐயோ ஐயோ ஐயோ. ஒயிட் கலர் எஸ்டீம் சார். என் ஃப்ரெண்டு கூட உள்ளதா இருந்தான். டேய் மதி. மதி. மதி சார். டேய் வண்டியடா. சார் பார்ட்டி காலியா சார்? டேய் இவனை வண்டியில ஏத்து. வண்டி ஏறலாம். அதான் ஏத்திட்டு போயிட்டானே சார். போய் வண்டி ஏறலாம். டேய் என்ன உருட்டுற? ஸ்பீடா போடா. ஏய் ஒரு போன் தா. சார் கடைசியா உங்கள்ட்ட தான கொடுத்தேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? சார் அங்கேயே விட்டீங்களா? வாங்க போய் தேடலாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நேரா போ. ஏய் சார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யூ ஆர் ஆல் ரைட். அந்த சைக்கோ எங்க? இங்க. ஓகே ஓகே பைடரி. ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஏய் என்ன பிரச்சனை இல்லன்ற? அப்ப அந்த எம்எல்ஏக்கு யார் பதில் சொல்வா? நீங்க சொல்றீங்களா? பாத்தீங்களா அந்த கார் என்ன பண்ணானே? போகி கொளுத்துற மாதிரி அப்படியே கொளுத்தி போட்டு போயிட்டான்டா. அந்த மாதிரி அந்த காருக்கு ஏதாவது நாச்சுனா யார் பதில் சொல்வா? ஏய் படா. வாங்க சார். ஏய் சொன்னா கேட்காம போய் நிக்கிற. என்ன நினைச்சிருக்கிற நீ? உயிரை வில்ல வான்னு அசால்ட்டா சொல்ற. என்ன பிளான்டா உண்டு? முடிஞ்சத பாத்துக்க. நீ பெரிய போலீஸ் தான் தனியா போய் தேடுற. என்னைய கூட சேர்த்துக்கற. ஆல்ரெடி ஒரு சேர்த்துக்கறடா. இப்போ நான் தூக்கி அடிச்சிரோம் பாத்துக்க. இந்த மாதிரி வந்து வண்டி எடு. வந்து எடு.
சிக்னல் சரியாக எடுக்கல, கரகரன்னு இருக்கு, ஒரே தலைவலி. யோ, இந்த ஏரியாவில் மொபைல்லே சரியாக சிக்னல் எடுக்கல, இதில் எப்படியா? ஆமாம், இது ஒரு மாதிரி ரிமோட்டான ஏரியா தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா? அவன் ஒரு ஃபேமிலியோட தான் லிஃப்ட் கேட்டு போனானா? பார்த்தேன் சார், இப்படி தான் போனான். அது என்ன கார், என்ன கலரில் இருந்தது? ஒரு மாதிரி பெருசாக இருந்தது, ஒரு எஸ்யூவி, ஃபுல் ரெட்டு. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் எங்க சார்? உங்ககிட்ட தான் சார். என் ஃப்ரெண்ட் யாரையா கேட்குற? மதி. ஓ மை காட். மதி எங்க கூட வந்தான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை பார்த்தேன் சார். என்னை கட்டி போட்டு எங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ அவனை லேசாக பார்த்தேன். அவன் தான் சார் அது. பயந்து ஓடிட்டு இருந்தான், அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. உயிரோடு இருக்கானா? என் ஃப்ரெண்டு மதி எங்க சார்? சொல்லுங்க, தெரிஞ்சாகணும் எனக்கு. மாட்டான் போல இருக்கு. அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். அவன் உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டலா? எந்த ஹாஸ்பிட்டல் சார்? அதான் உங்ககிட்ட நான் சொன்னல, பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு. டோன்ட் வரி, யூ வில் பி ஆல் ரைட் பை நவ். அவன் ஏன் சார் இறங்கி ஓடனா? ஏதோ ஆயிருக்கணும், யாரோ அவனை மெட்டிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா என்ன சார் ஆச்சு? அவன் ஏன் இறங்கினா? யாரை பார்த்து பயந்தான்? யார் அவனை துரத்துனாங்க? என்ன சார் ஆச்சு? சார், அந்த கண்டத்தை வாயில சொல்லுங்க சார். சும்மா தொண்ணு பேசினேன். யோ, நீ வேணும் உனக்கு இப்ப? கன்னா? நீங்க என்ன போலீஸா? ஆமாயா, சாதால அதுவும் ஏசிபி கன்லாம் வேற வச்சுக்கிறாரு. இப்ப வேலை செய்து உனக்கு நேரம் சரியில்லை. அதுவும் உங்க சைக்கோ கேஸ் இருக்குதுல, இவர் தான் டீல். நீங்க உண்மையிலே போலீஸ் தானா? யோ, ஆமாயா, போலீஸ் தான். ஆமா, நீ யாருன்னு சொன்ன? அதான் இவன் ஃப்ரெண்டே சொன்னானே சார். இவன் டாக்டர், இவன் பேர் சேதுன்னு. என்ன கரெக்டா டாக்டர்? எஸ், ஐ எம் டாக்டர் சேது. டாக்டர், இந்த வெரினோ பிராண்ட் இன்னேலரை பேன் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இது பேனா ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனா நீங்க யூஸ் பண்ணலாம். நக்கலு. சேது, உங்ககிட்ட மொபைல் இருக்கா? சேது, உங்களதான், உங்ககிட்ட மொபைல் இருக்கா? ஏன் உங்க இதுல சார்ஜ் இல்லையா? இவரதுல? யோ, காண்டத்தாத. உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. சார், கால் போதா சார்? ஒரு நிமிஷம் டவர் இருக்கா சார்? சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சார், ஒரே கால் சார். சார் சார், என் மொபைல் வேற தொலைச்சிட்டீங்களே சார். சரிடா சார், ஒரே கால் தான் சார். அந்த பக்கம் யார்கிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கீங்க? சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஹலோ அண்ணா. அண்ணா, நான் ரவி பேசுறேண்ணா. சொல்ற, வண்டி கொண்டு சேர்த்தியா? அண்ணா, ஓனர் நம்பர் கொடு. எதுக்குடா? குடுண்ணா, சீக்கிரண்ணா. 944 டேய், இருடா. என்ன டேய்? சார் 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 சார், நான் ரவி பேசுறேன் சார். டேய், எங்க இருந்துடா பேசுற? இன்னும் போய் சேரலையா நீ? சார், இங்க ஒரு போலீஸ் சின்ன பிரச்சனை, லாக் ஆயிட்டேன் சார். சொல்லி பார்த்தேன் சார், பிரோஜனம் இல்லை. சார், ஒரு 1 ஹவர்ல நான் அங்க போயிடுவேன் சார்.
1 ஹவரா? 4 மணிக்கு அங்க இருக்கணும். 5 மணிக்கெல்லாம் எம்எல்ஏ அவரே இன்னொரு லைன்ல வராரு. எனக்கு தெரியாதுப்பா. நான் 1 நம்பர் அவர்த்த அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ ஆச்சு அவராச்சு. சார் நம்பர்லாம் கொடுக்காதீங்க சார். போனை கொடு. டவர் இல்லை, வேணா பேசிக்கோங்க. ஏய், இது என்ன கார் தெரியுமா? தெரியாதுண்ணா. பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டா? அண்ணா இல்லடா, நம்ம அம்பாசிடர்ல கோடு போட்டவனா? ஏய், உனக்கு தான் ஃபோனு நினைக்கிறேன். இல்லை பேசு. நில்லு, இப்படியே பேசு. ராஜா, நான் எம்எல்ஏ பொன்மலை பேசுறேன். யார் ரவியா? சார், ஆமா சார். தம்பி, இப்போ நீ கரெக்டாக எங்கே பாருங்க? தெரியல சார், ஆனால் ஒரு 1 ஹவர்ல உங்க வீட்டில் இருப்பேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கன்னு வண்டியை நிறுத்திட்டு யார்கிட்டயாவது விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறதுக்குலாம் யாரும் இல்லை சார். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் சார். காலை கார் எடுத்துன்னு கிளம்பணும்னா டயர் பஞ்சர் ஆச்சு சார். உடனே நாய் வர ஒன்று சிக்கிச்சு. அந்த டயர் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து நாய்க்கு பஞ்சர் போட்டு நேராக டோல் பூத் தான் சார் போனேன். அந்த டோல் பூத்தில் 35 ரூபா கேட்டான். 2 ரூபா கம்மியாக இருந்ததுனால அங்கே எப்படி யூட்டன் போட்டு நெல்லூர் ரோட் வழியா. என்னடா கதை விடுறேன்? இன்னும் கதை இல்லை சார், நிஜம் சார். அந்த நாய்க்கு அடிபட்டது. செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வண்டியோட எங்கேயாவது ஓடலாம்னு நினைச்சியா? இல்ல ஏதாவது பொண்ணகின கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கியா? திருட்டு நாய! இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க ஹலோ யோ ஜெனி, ஐயோ அந்த லைன்ல நான் பேசுறது கேக்குதா? மேரேஜ் கேன்சல் பண்ண சொல்லியாச்சு சாலமன். ஜெனி, I'll be there within tonight. யோ அவன் எம்எல்ஏ கவுன்சிலர் இல்லையா? யாரா பேசிட்டு இருக்கும்போதே ஹோல்ல போடுறான். நான் வந்துட்டு தான் இருக்கேன். சொல்லி டாக்டர். எவ்வளவு நேரமா? நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவேன். சொன்னா கேளு. யோ அந்த என்ன கொன்றுவாயா? யோ என் வேலைக்கு ஆப்பியா? ஜெனி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளு. நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். சரியா? நீ கடல போறதுக்கு நேரமாயா? லாஸ்ட் டைம் இதுதான் சொன்னேன். சாரி ஏசிபி சார். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. டைம் கிடைச்சா உங்க மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஜெனி ப்ளீஸ், ஜெனி. ஜெனி ப்ளீஸ். தயவு செய்து அந்த நான் மொபைல் சொல்றது கேக்குதா? அடச்சி, வாய் முட்டை இருக்க மாட்டே. டவர் இல்லையா? ஏய், யாரா அவன்? பேசிட்டு இருக்கும்போதே ஹோல்ல போடுறான். இப்போ நாட் ரீச்சபிள்னு வேற வருது. நான் திமிர்றா அவனுக்கு. அண்ணே, இவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டானே. பையன் ஒன்றும் பெரிய கையெல்லாம் இல்லையா? ஓனரே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்த்தாருன்னா பார்த்துக்கங்களேன். நல்ல பையன் தான் அந்த ஓனர் சொல்கிறான். ஆனால் வாய் ரொம்ப ஜாஸ்தியானே. ஏய், அவன் அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக தான் சுற்றிட்டு இருக்கான். யாராவது போய் தூக்கிட்டு வாங்க போங்க. அந்த ரூட்டா? அது ரொம்ப சுத்தாச்சனே. அவன் ஏன் அங்கே போனா? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. யாராவது 2 பேர் போய் காரை அவனையும் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏய் அண்ணா, அந்த வண்டி எவ்வளோ முக்கியம் தெரியும்ல? தெரியும். நாளைக்கு கண்டிப்பாக எலெக்ஷன் ஆஃபீஸுக்கு அதில் தான் போய் ஆகணும். சென்டிமெண்ட். குமாரே அண்ணா. யோ பிஏ சார், அந்த மணி கஜா கும்பல் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்களா? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நைட்டுக்குள்ளே வேலையை முடிய சொல்லு. நிறைய லோடு ஏற்ற வேண்டியிருக்கு. எவனோ சேர்த்துட்டான்னு குஷ்டு குமரி நிற்க போகிறானுங்க. வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக எழுதிக்கலான்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய், வேலையை முடிக்கணும், சீக்கிரம் வெட்டுங்கடா. எவன் செத்தாலும் நாம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கோபி நானும் ஒன்னா தாண்ட தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். அவன் செத்துட்டான்டா. அந்த சாலமனை விடக்கூடாது. உண்ணா நான் போடுறேன் அவனை. சார், டவர் கிடைக்குதான்னு பாருங்க. யோ, எவ்வளவு நேரம் பேக் பண்ணீங்க? சீக்கிரம் முடிங்கயா. என்னோட பெரிய தொல்லையா போச்சு. யோ, பாத்தியா? சாரி எல்லாம் எவிடன்ஸ் வந்து சேர்ந்துருக்க பாரு. வா. இவங்களை மேய்க்கிறதுக்கு பேசாம மாடு மேய்க்கிற வேலைக்கே போயிருக்கலாம். உயிர் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கானு. சார், டவர் கிடைக்குதா? சீக்கிரம் கணேஷ். சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் டவர் கிடைக்குது? ஏய், ஏய், ஏய்,
எங்கயா இருக்கீங்க? யோ தாயா கொஞ்ச நேரம் பொத்திட்டு வர மாட்டேன். யோ உயிர் போற பிரச்சனையா ப்ளீஸ் யா குடியா மொபைல குடு. ஏய் எல்லாம் எவிடன்ஸ்டா. கழுகு பார்த்த ஊடியா அதான் எதுவுமே சரியில்லை. ஓஹோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருக்கியா? ஐயோ என்ன சார் உடைச்சிட்டீங்க? எங்கேயே போய் தொலைஞ்சீங்க? முதல்ல அப்படியா? ஹலோ சார். ஹலோ சார். சார் வந்து வண்டியை தள்ளுங்க சார். சீக்கிரம் தள்ளுங்க சார். வரேன்டா. ரெடியா? தள்ளு. ஓட்டு. சொல்றீங்களா? சார் 1 செகண்ட். யோ அறிவில்ல எருமாடு மாதிரி உள்ள உட்காந்துக்கிற வெள்ளவாயா. எனி ஹெல்ப்? வெள்ள வாடா. சீட்டு கட்டில ஒரு ராடு இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. அந்த ராடை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கொடு. ஏன் எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்ல பண்ணி சாவடிக்கிற வாயா? நில்லு நில்லு. தள்ளு. ஒரு நிமிஷம். 1 2 3 வண்டியடு. எதிரில் வந்தவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தனால தப்பிச்சோம். நானும் எடுத்துட்டு போய் வண்டியை விட்டேன். விடு. டேய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். எல்கேஜி பையன் மாதிரி அழுதுட்டு. என் மொபைலுக்கு என்ன சார் ஆச்சு? பெருசா ஒன்றும் ஆகல. இட்ஸ் ஓகே. ஆனால் நான் இதுக்கெல்லாம் அழமாட்டேன். என்னையா வேலை செய்றீங்க? எல்லா எவிடன்ஸையும் இமிடியேட்டா சீஸ் பண்ணி தொலைங்க. அப்புறம் இது மாதிரி ஏதாவது ஆயிர போகுது. ஓகே சார். சார் பிரஸுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா? சார் உங்க மொபைலுக்கு அந்த கால் சேதுங்கிற பேர்ல இருக்கு சார். அந்த மொபைல்ல இருந்து வந்த லாஸ்ட் கால் நெல்லூர் ரூட் இன்டீரியல் இருக்கிற ஒரு டவர்ல இருந்து வந்திருக்கு சார். கால் டைம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால இன்னும் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் எதுவும் சரியா கிடைக்கல சார். யோ நம்ம ஏசிபி சார் அந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ப்ராப்ளம் போல. அவர் போன சுவிட்ச் ஆப்ல இருக்கியா? யோ லோக்கல்ல சொல்லி ஒரு 5 பேர் அனுப்பி தேட சொல்லியா? சார் அந்த டவர் ரேஞ்ச் கொஞ்சம் பெருசு, ஃபாரஸ்ட் ஏரியா வேற, தடா ஆரை நாகலாபுரம் அந்த சைடு ரூட் சார். எக்ஸாக்ட்டா எந்த ரூட்னு தெரியாம எங்க போய் தேடுறது சார்? தனித்தனியா போய் தேட சொல்லியா? சரி சார். யோ அப்படியே அந்த சேதரோட போனேன் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. கமிஷனர் வர வரைக்கும் நான் இருந்தாகணும். போய் தொலை. நான் பாத்துக்கிறேன் சார். அது என்ன சத்தம் சார்? பின்னாடி ஸ்டெப்னிலேருந்து சத்தம் வந்திருக்கும். மதியம் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? மதிய நான் உங்ககிட்ட சொன்னல பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு. நேரம் ஊரோடு இருப்பான்ல? அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன?
தொறடா. இதான் நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலா? மதி 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 ஐயோ மதி நான் பாத்துட்டீங்க. தூக்குங்க சார். சார் தூக்குங்க சார். மதி மதி தூக்குங்க சார். மதி 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 ஒரு நிமிஷம் சார். நான் கையோட சார். ஓடி சொல்லடா. மதி சார். சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்க சார். போலாம் சார். உட்காருங்க. மதி கவலைப்படாதீங்க சரியா? ஹாஸ்பிட்டல் பக்கம் தான். எப்படியா காப்பாத்திடலாம் அவனை? ஒண்ணு இல்ல சீக்கிரம் வண்டியா வா. ஏய் என்ன பண்ற? போயடா. இப்ப ஹாஸ்பிடல் போன அவ்வளவுதானே? நில்லு ஸ்ட்ரைட்டா போ. நீ டோல் பூத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போ டைம் ஆயிடும். இங்க இருந்து நெல்லூர் எப்படியே கொஞ்சம் தூரம் தான். நீ ஸ்ட்ரைட்டா போ. எப்படியே நீ ஓட்டுறது தான் இருக்குது. தயவுசெய்து வாய் முட்டு ஓட்டு. சீக்கிரம் வண்டியா. ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு ஏன் சார் போய் சொன்னீங்க? ஒரு உயிரோட உங்களுக்கு உங்க கேஸ் தான் முக்கியமா போடுச்சுல்ல? சிச்சி அப்படிலாம் மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். நாங்க அவன் செத்துட்டான்னு நினைச்சோம். ஹலோ நினைச்சீங்க? அவன் பல்ஸ் கூட நான் செக் பண்ணேன் சார். போதும் சார். நீங்க போலீஸ் தானே, டாக்டர்லாம் இல்லைல்ல. நீங்க எப்படி சார் டிசைட் பண்ண முடியும் அவன் செத்துட்டானா இல்லையான்னு? ஆக்சிடென்ட் ஆனா ஷாக்ல இந்த மாதிரி அடிக்கடி ஹார்ட் பீட்லாம் ஸ்டாப் ஆகும். மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ச்சே. சார் நீங்க டாக்டர் தானே சார்? ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணுங்களா சார்? ஹலோ அந்த மருந்து டப்பா அங்கதான் இருக்கு, எடுங்க. ஏன் இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே? கேட்ட தானே? இந்த சார் சீக்கிரம் சார். டேய் சீக்கிரமா ஓட்டுறா. ஆக்சுவலா இவ சாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். நாளே எண்டாலியா நான் எப்படி காரணமா? நான் எப்படி காரணம் சொல்றேன். கேடுச்சுல வழியில அவன் கத்துறது கேடுச்சுல. அவன் பிரெயின்ல ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருச்சியா? எஸ், இன்டர்னல் ப்ளீடிங். கரெக்ட் தான். இன்னும் 5 நிமிஷத்துல அவன் எப்படி செத்துருப்பாயா? ஆனா சாகும்போது ஒரு வலி வருமே. ஓ காட், as a doctor I know அது ரொம்ப கொடூரமானது. ஆனா நீங்க பண்ண டார்ச்சருக்கு இது எவ்வளவோ மேல்யா. அவன் என் ஃப்ரெண்ட் தான். ஆனா கருணை கொலை கூட ஒரு மருந்து தான். இதெல்லாம் உங்களுக்கு வண்டியா எடு. எடியா வண்டிய. வந்தவனை தூக்குடா. வண்டியை மார்ச்சரி ஆக்கிட்டீங்களா? சார் போறது டைம் ஆகுது சார். நேரம் அவன் நெல்லூரியே தாண்டி போயிருப்பான் சார். பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். பார்த்தல எல்லாமே அவனால தான். நீ எத்தனை பேரை பண்ணுவான்? இதோ இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். அவனை அப்படியே விட்டு போக சொல்றியா? அவன் தெரிஞ்சு பண்றான் தெரியாம பண்றான் அது எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சாவணும் அவ்வளவுதான்.
ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். அவனை எப்படியும் பிடிச்சிடலாம். ரவி, வண்டி எடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இந்த மருந்து டப்பாவை எடு. எடியா. வேணாம். கார்குள்ள ஏன் சிகரெட் அடிக்கிற? டேய் ரவி, சார் நோ தேங்க்ஸ். ஹலோ, என்னை தெரியுமா? உயிர் என்பது உடல் இல்லை, உடல் என்பது உனதில்லை, உலகத்தவருடன் இல்லை, உன்னை உன்னில் தேடி. முறை என்பது எனக்கில்லை, இறை என்பது துணை இல்லை. நீ தேடுகிறாய். வந்து பட்டா காங்கிக்க நீ இஷ்ட தெய்வம் எதிர்ந்தா வேண்டிக்க நீ. நிப்பாட்டு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. ரிவர்ஸ் வா, ரிவர்ஸ். ஹலோ ஹலோ, யாரு? கணேஷ். ஹலோ, கேக்குதுங்களா? கணேஷ், நான் சலமன் பேசுறேன். கணேஷ், ஹலோ. கணேஷ், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. ஹலோ கணேஷ், நான் சலமன் பேசுறேன். சார் நீங்களா? டேய் 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 இல்லடா. டேய் கேக்குறா இல்ல. டேய் இன்னும் 1 மணி நேரத்துல வண்டியை வீட்டுக்கு வந்து சேர்த்தாகணும். இவன் என்ன பண்ணலாம்? கண்ணு. எனக்கு ஒரு வழி தெரியல டாக்டர். இதுக்கெல்லாம் நீயும் ஃப்ரெண்டும் தான் காரணம். மீ? ஆமா, ஏன் காரணம் கிடைச்சதாடா? இப்போ எக்ஸாக்ட்டா என்ன பண்ண போற நீ? எக்ஸாக்ட்டா வழிப்படி தான். பர்ஸ் எடு. எடு. என்னடா சாக்லேட் சாப்பிடுற? டேய் பர்சர்ரா 1 minute. கீழே வை. என்ன கார்டு? கிரெடிட் கார்டு. பின் நம்பர்லாம் தேவையில்லை, டைரக்டா ஸ்வைப் பண்ணலாம். ஏடிஎம்ல எல்லாம் தேக்கலாமா?
என்ன திருடன்லாம் நினைச்சிடாத. கார் கண்டிஷன்ல பார்த்தல, அதை ரிப்பேர் பண்ணணும் தான் இப்படிலாம் பண்றேன். ஓகேவா? நீ அங்கே இருந்து இந்த பக்கம்லாம் வந்துடாத. ரவி 1 minute. நீ கேட்ட உடனே என்னோட பர்ஸை கொடுத்துட்டேன். என்கிட்ட மொபைல் கூட இல்லை. என் ஃப்ரெண்டு வேறு இறந்துட்டான். லிஃப்ட் கேட்டு போகிறதுக்கு இந்த வழியில் வண்டி எதுவும் வராது. அட்லீஸ்ட் போகிற வழியில் உன் வண்டியில் என்னை நியர்பை டவுனில் ட்ராப் பண்ணிவிடு ப்ளீஸ். அந்த சைக்கோக்கு லிஃப்ட் குத்தால கொடுப்பேனே தவிர உங்க குரூப் எவனுக்குமே கொடுக்க மாட்டேன்டா. எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். ஐயோ பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார். பசங்களை அனுப்பியிருக்கேன், அவனுக்கு பார்த்துக்குவானு. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணுறேன் சார். சார் கடை ஓனர் லைனில் இருக்காரு. பயப்படாத, உன் கடையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த பையன் யாரவன்? ரவி. அந்த ரவியோட ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி வை, அது போதும். சார் ஓகே ஓகே, ஒரு 5 minutesல அனுப்பிச்சிடுறேன் சார். சார் அப்புறம் ஃபோனை கொஞ்சம் பிஏட்டு கொடுக்குறீங்களா? உங்கள் மெயில் ஐடி ஒன்று ஃபோட்டோ யோ எதுக்கியா மெயில்லாம்? வாட்ஸ்ஆப்பில் அனுப்பு. wakkalipeer@ponmalai இருக்கும் பாரு, மரம் சின்னம் போட்டிருக்கோம். இருக்கு சார். சரி சார். சேதுவா? எஸ், ஐ எம் டாக்டர் சேது. டேய் வண்டி விட்டு முதல்ல கீழே இறங்கு. இறங்குடா. குறைக்கிறா யாரா நீ? குறைக்கிறியா? ஏன்ட்ட ஒன்றும் இல்லை. பையன் கரோட தானே சுத்துறான். ஏதோ பிளான் இருக்குண்ணா. ஏய் ரவி, ஒழுங்க வண்டியில முடியாதுடா. இது எம்எல்ஏ பொன்மலோட வண்டி தெரியும்ல, நான் அவரோட முக்கியமான கைடா. யார் நீயா? அப்ப நாங்க ஏய் உன்னை குஞ்சா தூக்கி வர சொல்லிதான் எங்க 2 பேரையும் அமைச்சிருக்காரு. மரியாதையா கார்ல சொல்லிட்டேன். சரி வண்டி ஸ்கிராச் ஆச்சு, நான் எத்தனை போய் சர்வீஸ் கொடுத்து சரி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுறேன். நீங்க போங்க. ஏய் குமார், இவனை இந்த வண்டியில தூக்கி போடு, அந்த வண்டியை எடுத்துட்டு வா. கிட்ட வந்தா நீ காலிடா. இன்னும் ஒரு வாட்டி முன்னாடி வந்தீங்க உங்க வாயிலே சுட்டுருவாடா. இவ வேற கருமம். ஏய் பேபி, இங்க சிக்னல் கிடைக்காது, சீக்கிரம் சொல்லு. வர்றேன்டி. காலையில அண்ணன் மனு தாக்கல் பண்றாருல, வேலை முடிஞ்சோடனே வர்றேன். இப்போ வா. இல்ல இல்ல முடியாது. ஏய் சின்ன பிரச்சனை அவ்வளவுதான். என்னது ஓஞ்சப்பலா? ஆமா. என்னண்ணே அன்னைக்கு கால் கடியில சரண்டர் ஆயிட்டாங்க போல. ஏய் ஆமா, மருந்து போட்டு வந்துட்ட போல தெரியுது. அதான் காலில இருந்து ஹைட்டா தெரிஞ்ச ஒரு ஃபீலு. என்னது? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் வேற. ஏண்ணா நம்ம அண்ணன் வண்டி ஒயிட்டு தானே? ஏன் இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் வண்டி இப்படி கிராஸ் ஆச்சு. டேய் சர்வீஸ் விடுறப்ப கலர் மாத்தி அடிச்சுப்பாங்கடா. புறா விட்டா வண்டியை திருப்புடா. டேய் ஆறா அவன் நடுக்காட்டுல ஃபார்மல்ஸ் போட்டுறான். நிப்பாட்டா நிப்பாட்டா, அடிபடுத்தது போறான். நிப்பாட்டா. யார் அவன் பைத்தியக்காரன்? சார் எமர்ஜென்சின்னு ஒரு ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்டு வண்டி ஏறினேன் சார். அந்த என்ன அடிச்சு போட்டு பார்சல் எடுத்துகிட்டு ஓடிட்டான் சார். அவன் பேர் என்ன தெரியுமா உனக்கு? ஏ சி, திருடுவன் பேரெல்லாமா சொல்லி திருடுவான்? இல்லண்ணே, அவன் பேர் ரவி. அவன் தானே? ஏய் முத வண்டியில ஏறா. ஏறா வண்டியில. யோ
நான் சட்டையில ஒரு ரத்தமா இருக்கு. ஏய் அதுவா நமக்கு முக்கியம். ரவி தான் நமக்கு முக்கியம். ஏன்றான்ற? டேய் என்னடா பண்ற? ரிலாக்ஸ். யோ ஏண்டா சீரியஸா போயிட்டு இருக்க? ரிலாக்ஸ். குச்சிரோனா. டேய் போடா ஸ்பீடா போடா. பொடி. எடு வண்டியா. மொபைல் இருக்குங்களா? இல்ல சார். மொபைல் இருக்குங்களா? ஏய் இருக்கான செல்லுல காசு இல்லையே. போன் இருக்குங்களா? இருக்கு சார். நெட் இருக்கா? இருக்கு சார் 3G. ஹலோ யாரு? கணேஷ், நான் சலமன் பேசுறேன். உடனே இந்த நம்பருக்கு அந்த டாட்டூ இருக்க போட்டோ மெசேஜ் பண்ணுங்க. போட்டோ சார் உடனே அனுப்புறேன் சார். சீக்கிரம் கணேஷ். இவன் ஒரு ஃபேமிலியோட தான் லிஃப்ட் கேட்டு போனானா? பார்த்தேன் சார். இப்படி தான் போனோம். ஒரு மாதிரி பெருசாக இருந்தது. ஒரு எஸ்யூவி ஃபுல் ரெட்டு. சொல்லுங்க சார். கணேஷ், நான் நெல்லூர் பேக் சைடு கொச்சனப்பேட்டை ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். உடனே ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர்ஸை சீக்கிரம் அனுப்புங்க. சைக்கோ யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். உடனே அனுப்புறேன் சார். போ. ஓகே சார். வணக்கம் சார். சென்னையிலேருந்து ஒரு ஆர்டர் வந்து சார் உங்களை தேட சொல்லி. இங்கே வந்து பார்த்தா எம்எல்ஏ ஆளுங்க செத்து கிடக்காங்க சார். எம்எல்ஏ ஆளுங்களா? ஆமாம் சார். பொன்மலை சார், கார் நம்பர் 1. அவர் ஆளுங்க தான் சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சா? இல்லை சார், அங்கங்கே போயிட்டு இப்போ தான் வந்தேன். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? இல்லை சார், பொன்மலைக்கு 1000 தான் எதிரிங்க இருந்தாலும் அவர் ஆளுங்களை போகிற அளவுக்கு இந்த ஊரில் யாருக்கும் தில் இல்லை சார். எனக்கு தெரியும். அது அந்த சைக்கோ தான். சைக்கோ சார்? ஹலோ, அவனை பிடிச்சாச்சுல? நீ எப்பறாங்க? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சொல்லு. முதல்ல உங்க கான்டஸா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வீட்டுக்கு வரும். அது என் பொறுப்பு. யோ முதல்ல போனை சதீஷ்ட குடியா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். யோ நீ என்ன சொல்றது? ஏசிபி ஆயிட்டா கன் எடுத்து எவன வேணா போடுவியா? பசங்க சொன்னாங்க ஓசூர்ல நம்ம ஏரியாக்குள்ள பூந்து செம சீனாமே 2 பேரை போட்டா ஹீரோ ஆயிடுவியா? சார் தேவையில்லாம பேசாதீங்க. கரெக்டரா? நான் உங்ககிட்ட தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல போனை சதீஷ்ட குடு. ஓ சதீஷும் குமாரும் 2 பேரும் செத்து கிடக்குறானுங்க. ஒருத்தன் சுட்டு செத்துட்டான். வந்து பொறுக்கிட்டு போ. ஏய் அங்க யாரா? தோ வரடா. Excuse me sir. Is there any problem? அந்த ரவி அவன வண்டி எடுங்கடா. சாரி சார், டிரைவர் 2 நாளா லீவ். அப்ப நீயே எடுத்து தொலை. வா. உங்ககிட்ட வண்டி இருக்கா? இருக்கு சார். இதோ இந்த வண்டி தான் சார்.
இல்லை சார். வேணாம், பசிக்குது. போகிற வேலை ஏதாவது ஊரை ட்ராப் பண்ணிட்டு நீ கிளம்பு. பரவாயில்ல சார், எனக்கும் பசி தான். ட்ராப் பண்ணிட்டே போகிறேன் சார். கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவனுங்களே சார் கொன்னீங்க, என்னை காப்பாற்ற தானே? சேச்சே, இருக்காது. அவனுக்கு யாருன்னு தெரியுமா? எம்எல்ஏ பொன்மலையோட ஆளுங்க சார். அவனுக்கு என்ன தேடி தான் வந்தானுங்க. அவனுங்களை இப்படி கொண்டீங்களே சார். இந்நேரம் நான் தான் கொண்டான்னு நியூஸ் போயிருக்கோம் சார். என்னை இப்படி பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டு. Do you mind if I smoke? பழக்கம் இல்லை, நீங்களே அடிங்க. ம். கண்ணு இருக்கு, போட்டுடலாமா? எப்படி சொல்றது? என்ன சார் பண்றீங்க? அந்த சைக்கோ மனுஷன் மாதிரி தப்பு பண்ணாதீங்க சார். என்ன சுட்டு நீ ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. பின்னாடியே போலீஸ் வந்துட்டு இருக்கான். எப்படி வந்துருவான்? கண்ணடியா? ரவி, ரவி, என்ன காப்பாத்துங்க சார். இந்த காட்டுல உங்களை தனியா விட்டு போனதுக்கு சாரி சார். என்ன காப்பாத்துங்க சார். வண்டி நிப்பாட்டலாம். அவன் தான் அந்த சைக்கோ. எது இவனா? ஆமா, இவன் தான் அந்த சைக்கோவா? ஐயோ, அவன் கழுத்தா இருக்க மாதிரி நினைச்சேன் சார். வேகமா போ. சார் 1000 ரூபாய் பணத்தை விட்டுருங்க சார். போலீஸ் வாயா. Go fast. வாயா, சீக்கிரம் வாயா. ஜெத்தாம போ. டேய், நீ யாரும் தெரிஞ்சிச்சு கடைக்கில போடு. டேய், அவன் எதுவும் பண்ணிடாத. சரண்டர் கடைக்கில போடா. இந்த டைலாக்ல அவசியமாயா? சுட்டு தள்ளி அவனை. டேய், என்னடா பண்ற? Bye. சார், ஆனா அந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க சார். சார், ஏன் சார் இப்படி ஆடிங்க? லவ் ஃபெயிலியர் தானே? பசங்க லவ் இல்லையா? சித்தி கொடுமை அது இல்லையா? அப்ப ஜாதக கோளாறு தானே? செம்ம ஜாலி சார் உங்களோட. சார், நான் அச்சது அவ்வளோ பெரிய காமெடி இல்லையா சார்? சார், சூப்பர் சைக்கோ சார் நீங்க. அப்படியே அந்த சரகத்தை அடிங்க. சார், இனிமே நீங்க தமிழ்ல அடிக்கூடாது, சரகு தான் அடிக்கணும். ஓகேவா? ஏன்னா நுரையீரல் பஞ்சு போன்றது. Cheers. சரக தூக்கி வெளில போட்டியாடா? ஒரு குவார்டர் வெளில தெரியுமா உனக்கு? 80 வெளில போட்டியா? ஒண்ணு பைத்தியக்காரா கத்தாதடா. சைக்கோ. வண்டியை நிறுத்து. சார், ப்ளீஸ் சார். உன்னை அப்பவே ஏன் போட்டதில்ல தெரியுமா? என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேயா. அப்போ நான் சேர்த்து போடுறதில்ல, அந்த மாதிரி உன்னை வித்தியாசமாக போடுறதில்ல நினச்சேன். மூடு இல்லை, இப்போ மூடு வந்துச்சு. ஒன் ஹெல்ப், அந்த கேமரா விட. தேங்க்யூ சார். ஸ்மைல் ப்ளீஸ். ஊட்டி கேமரா வச்சு என்ன பண்ற? நல்லா கேக்குது, சொல்லு. பேர் ரவி. மாட்டினா என்ன பண்றதா? காபி தண்ணி வாங்கி கொடுத்து ஜாலியா பேஸ்ட் அனுப்பி வச்சிரு. போட வை. சார், நம்ம வண்டி மாதிரியா இருக்கு சார். ஏய், நிறுத்துடா வண்டிய.
சார் யாரோ ஒருத்தன் ஒழிஞ்சுனுக்குறான். ஏய் யாராடி? ஹலோ சார். ஹாய் பொன்மலை. டேய் சட்டையில என்ன கார? டேய் அதுவாடா முக்கியம். வண்டியில இந்த டிரைவர் எங்கடா? ஏய் கேட்னாகிறாரு தேவாங்க மாதிரி இருந்துன்னு தனாட்ல பாக்குற. ஏய் 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 விட்றா. வண்டியை ஓட்டுன்னு வந்தவங்க. நீ யாரு இங்க எப்படி வந்த? ஆக்சுவலாக நான் அர்ஜென்ட்டாக நெல்லூர் போயிட்டு இருந்தேன் சார். வர வழியில் ஒரு ஆள் எனக்கு இந்த வண்டியில் லிஃப்ட் கொடுத்தாரு. என்னன்னு தெரில எதையோ பார்த்து பயந்து இந்த வண்டியிலேருந்து இறங்கி ஓடிட்டார் சார். எப்போ? ஜஸ்ட் நோ. சார் நம்மளை பார்த்து பயந்து ஓடிப்பானோ? இந்த பக்கம் எந்த வண்டியும் வரலையா? டேய் எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தானே? எஸ். இது பாருண்ணா. ஏய் என்ன கர்மடா இது? யாரா இவன்? யார் சார்? இவன் தான்டா. தெரில சார். அந்த டிரைவரை பக்கம் வந்து கேளுங்க சார். அவருக்கு ஷூராக தெரிஞ்சிருக்கும். டிரைவரை பார்த்து கேட்கவா? டேய் தேரு மாதிரி இருந்த காரை சேரு மாதிரி ஆக்கிட்டான்டா. ஏறா வண்டியை. டேய் நீ வா. ஷூர். டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு பின்னாடியே வாங்க. சரிண்ணா. வண்டியை திருப்ப. டேய் நீ எதுக்கு அங்க நெல்லூர் போறேன்னு சொன்ன? சொன்னேன்லவா. இப்ப என்னடா சொன்ன? அதுக்குள்ள மறட்டியா? டேய் என்னடா பண்ற? வேகமா போடா. அவனை புடிச்சு. சார் வண்டியை கண்டம் பண்ணி வச்சுக்கிறான் சார். கீர் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. சர்வீஸ் பண்றதுக்கு குத்துன அப்ப கூட இதே மாதிரி தான் ஜாம் ஆச்சு. 3வது கீர் கையோட வந்துச்சு. டேய் வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. நிறுத்து. ஏன் சார் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இது என்ன கீரா இல்ல? இப்பதான்டா தெரியுது இதுக்கு முன்னாடி இதை யார் உடைச்சிருப்பாங்க. டேய் வண்டின்றது நம்ம உடம்பு மாறுறா. அதுலயும் கீர்ன்றது எவ்வளவு முக்கியமான பகுதி தெரியுமா? அத போய் நீ இறங்க சொல்ற. இறங்க சார். நான் வேணா ஓட்டுமா? ஏய் நீ இந்த டிரைவர் சொன்னியே இவன் தானே அது? ஆமா. நைஸ் மாடல். ஓகேங்கறான். இவனை போய் மாடல்ங்கறிய மாடையா? உன்னை அந்த வண்டியிலேயே வர சொல்லிருக்கணும். டேய் அவனுங்கள பின்னாடியே வர சொன்னேன். எங்கடா அவனுங்க? இந்த மாதிரி நேரத்துல தான் எங்கேயாவது நிறுத்திட்டு திருட்டு தான் மச்சின்னு பாருங்க. நான் அப்பவே சொன்னேன் சார் முக்கியமான மேட்டரா போறோம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்கடான்னு. இருங்க போன். சார் சாரி சார். என்னடா? சாவி என்கிட்ட இருக்கு சார். டேய் உனக்கு இதான் வேலையா போச்சுடா. பொருள் அந்த வண்டியில இருக்கு. பொருள் இல்லாம போயினா. டேய் நீ வண்டியை திருப்பா. டேய் சார் சொல்றாருல வண்டியை திருப்புடா. டேய் இருடா அவன் திருப்பான்டா. திருப்பா. சார் சாப்பா பையன்கிட்ட போயிட்டு பேசினேன். டேய் சொல்லங்கறாருல காதுல விடாத மாதிரி போயினாங்கடா. தட்னா மண்ட தெரிச்சு. புரிஞ்சிச்சுடா. நாளைக்கு நாமினேஷனு. இப்போ நீ என்ன கருத்திருக்க? எதிர்கட்சிக்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க சொல்லு. நான் டெவலப் தரேன். உனக்கு ஓகேவா? இந்த சைலண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஏய் நாட் ஓகேவா? சார் அந்த சைக்கோ உயிரோட பிடிக்க சொல்லி தான் சார் ஆர்டர். கேட்கல. எத்தனை பேரு? மதி, சேது, சதீஷ், குமார், அப்புறம் கடைசி அந்த டிரைவர் பையன் ரவி. அவன் மூவ நான் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கணும். ஏன் தப்பு தான். என்கிட்டே போய் சொல்லிட்டு என் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தான். அவன எம்எல்ஏ பொன்மலைக்காரர் தானே அது? ஆமா நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவ்வளவு போலீஸ் பார்த்தல வானா. டேய் ஓவர் ஸ்பீட்ல புடிச்சற போறாங்கடா. பாத்து எம்எல்ஏ இருக்காரு. ஸ்லோ 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 ஸ்லோ. தள்ளுங்க 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 தள்ளுங்க. தள்ளுங்கயா. மெதுவா போடா. பெட்ரோல் எப்படி
மெட்ரோ எப்படி ஏய் கம் ஆன் யாரும் அவசரப்படாதீங்க வெயிட் ஃபார் மை இன்ஸ்ட்ரக்ஷன் சார் ஃபயர் பண்ணலாமா பேக் டோன்ட் ஷூட் உள்ள எம்எல்ஏ இருக்காரு ஏய் வெப்பனை டிராப் பண்ணு டேய் அண்ணா ஏதோ சவுண்ட் கேக்குது போய் பாருடா என்னடா அந்த சாலமனை மாப்ப வச்சு இங்கே வந்துட்டானா என்னடா சொல்ற ஒரு 10-15 பேர் இருக்குண்ணா அவனை போடணும்ண்ணா டேய் விடு விடு இது சரியான டைம் இல்ல அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் டேய் எல்லாம் ஓடுடா சரக மறந்தாங்க எடுத்துங்கடா வர உழுதுடா கார ரிவர்ஸ் கண்ண கீழ போடுடா வணக்கம் சார். சார் ரவி எங்க தேடியும் கிடைக்கல சார். இது மட்டும் தான் சார் கிடைச்சது. சார் அவனை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் சார். சார் இன்னொரு விஷயம் சார், டோ வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியை கிளியர் பண்ணிடலாமா சார்? நீங்க தான் இருக்கியா? சார் காப்பாத்துங்க சார். கோஆபரேட் பண்ணலாம் கொன்று வண்டிங்க கட்டி விட்டா சார். டேய் கன் இருந்ததுல சுட வேண்டி தானே? அட போங்க சார். நானாவது கன் பாயிண்ட்ல சுடுறதாவது எனக்கு சுட தெரியாது சார். பொறுமை வேட்பு மனு தாக்கல் நல்லபடியா முடிஞ்சது. வழக்கம் போல இந்த எலெக்ஷன்லயும் நம்ம கட்சி தான் உறுதியா ஜெயிக்க போகுது. சார் ஊரே பார்த்து நடுங்கின அந்த சைக்கோ கொலைகாரனை நேருக்கு நேரம் சந்திச்சு எப்படி சார் பிடிச்சீங்க? பொதுமக்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. அதனாலதான் யாரோட உதவியும் எதிர்பார்க்காம நானே களத்துல குதிக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குள் வேறு எந்த தீய சக்தியையும் அண்ட விட மாட்டோம். இந்த தருணத்தில் இந்த ஆபரேஷனுக்கு உதவியா இருந்த அந்த தம்பி, அவர் பேர் என்ன? சாலமன் சார். ஏசிபி சாலமன் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனா? அப்படியே இருக்கலாம். அப்ப ஆபரேஷன் பேரு? அது என்ன குழந்தையா அதுக்கெல்லாம் போய் பேர்லாம் வச்சுக்கணும் சார். எஸ் ஆபரேஷன் எஸ். எஸ் ஃபார் சைக்கோ. சார் பி தானே சார் வரும்? ஓஹோ, அப்போ பி தான். பி ஃபார் சைக்கோ. நன்றி.
வணக்கம் சார். கார் கிஃப்டா? இண்டிகா காரு புதுசு எனக்கா? இந்தாங்க சார். வரேன் சார். சூப்பரா இருக்கு சார். அண்ணா வண்டி எடுத்தாச்சுண்ணா. வண்டி எடுத்து சொல்லு. கிளம்பு கிளம்பு. ஏய் எங்களை பாம்பேல டிராப் பண்ண. யாரா நீங்க? இதுல பெட்ரோல் இருக்குதுல. இது டீசல் வண்டிடா. ஏய் எதுவா இருந்தாலும் எங்களை பாம்பேல டிராப் பண்ண. அண்ணா அப்படியே போற உள்ள டீ கடையில் நிப்பாட்ட சொல்லுண்ணா.